வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியில ஒரு நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நெறைய பேர் கொத்து கொத்தா லங் டிசீசஸ்னால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர் வந்து செத்து விழுந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, கிராப் 4 அப்படிங்கிற நடைமுறைய வந்து டெல்லியில எமர்ஜென்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. கிராப் 4 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய காற்றின் மாசு அளவு கிட்டத்தட்ட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 500 தாண்டி போயிடுச்சு. அதனால கிராப் 4 அப்படிங்கிற ஆக்ஷன் பிளான நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. கிராப் 4 அப்படின்னா ட்ரக்ஸ், அதாவது டீசல், பெட்ரோல் ட்ரக்ஸ வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்கான ட்ரக்ஸ மட்டும் தான் வந்து டெல்லி என்சிஆர்க்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. மத்த ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள அலோவ்ட் கிடையாது. அதே மாரி லைட் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் கூட ஒன்லி எலக்ட்ரிக் அண்ட் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து தே வில் பி அலோவ்ட் இன் தி சிட்டி. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டே, அதாவது ஒவ்வொரு நாள் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் வெளியில வரலாம், எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் கிளாஸஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம். வீட்ல இருந்தே வந்து ஆன்லைன்ல பாடம் படிக்கலாம். வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் ஸ்கூலுக்கு வந்தா போதும். அப்படிங்கிறத நடைமுறை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ இன்டெஃபினிட்டா க்ளோஸ் பண்ணிட்டு டைரக்ட்டா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வித்தின் டெல்லி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாரி அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே வந்து பாதி பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம், தேவைப்பட்டா மட்டும் ஆபீஸஸ்க்கு வந்தா போதும். இன்ஃபாக்ட் பிரைவேட் ஆபீஸஸ்க்கும் இதே ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணப்படும் அப்படின்னு இப்படிப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தொடர்ந்து 500 தாண்டி இருக்கிறதுனால. இன்னைக்கே டெல்லி அப்படிங்கிறது ஒரு பாய்சன் சேம்பர் மாரி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேனிபுலேட் பண்ணி அவங்க ஒரு தீர்ப்ப வாங்கிட்டு வந்தாங்க. இத ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் ஆன்லைன்ல கொண்டாடுனாங்க. அப்போ கூட சமூக ஆர்வலர்கள் தயவு செஞ்சு டெல்லியில ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட்டாசு வெடிச்சு நிலைமைய இன்னும் மோசமாக்கிடாதீங்க. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு டாக்டர்ஸ், என்வைரன்மென்டலிஸ்ட், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பதிவு போட்டாங்க. ஆனா, நீங்க என்ன சொல்றது? நாங்க என்ன கேட்கறது? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நாங்க அதுக்கு 10 மடங்கா பண்ணுவோம் அப்படின்னு வெட்டி வீராப்புக்காக இந்த சங்கி கூட்டம் ஆரம்பிச்ச வேலை, இன்னைக்கு டெல்லி ஒரு பாய்சன் சேம்பரா மாறி நிக்குது. இன்னைக்கு மக்கள் தெருவுக்கு வந்து போராடுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எங்களால இங்க மூச்சு விட முடியல அப்படின்னு மக்கள் தெருவுக்கு வந்து போராடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் டெல்லியில அந்த கார் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அது நடந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய போராட்டமும் ஓரளவுக்கு நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல உச்சக்கட்ட வேதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. வந்தே மாதரத்த பத்தி 10 மணி நேரம் பேசுறாங்க. ஒரு எம்பி நாய பார்லிமென்ட்க்கு கூட்டிட்டு வந்தத பத்தி மீடியாக்கள் 10 மணி நேரம் சர்ச்சை நடத்துறாங்க. ஒரு எம்பி பார்லிமென்ட்ல இருந்து வெளியில வந்து ஸ்மோக் பண்ணத ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இதற்கெல்லாம் நேரம் செலவழித்த இந்த அரசியல்வாதிகள் பொல்யூஷன பத்தி எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 ஹவர்ஸ். இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இதை பற்றி பேசிய ஒரே நபர் ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். அவர் பார்லிமென்ட்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி. இத தயவு செஞ்சு நாம அட்ரஸ் பண்ணணும். இங்க தூ தூ மே மே அப்படின்னு ஆள் ஆளுக்கு பிளேம் கேம் ஆடிக்கிட்டு சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க. முக்கியமா முதல்ல நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த பொல்யூஷன் பத்தி தான். எல்லா பார்ட்டிஸும் இதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம். தயவு செஞ்சு இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்லிமென்ட்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தானே இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லியில ஆட்சிக்கு வந்தீங்க. இவ்வளவு நாள் ஆம் ஆத்மி பார்ட்டிய குத்தம் சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்ப இத கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உங்களோட கோஆப்பரேட் பண்றோம். டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரு, அவங்களுடைய ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். நம்மளுடைய சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா பேசுறாரு. ஆனா, பாஜக தரப்புல இருந்து என்வைரன்மென்ட் மினிஸ்டர் பேசும்பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க சொல்ற அளவுக்குலாம் நிலைமை சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏர் பொல்யூஷன் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க பில்டப் பண்ற அளவுக்குலாம் இது ரொம்ப சீரியஸ் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. அதாவது ஏர் பொல்யூஷன்னால எவ்வளவு மக்கள் செத்தாங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு, எங்க கிட்ட டேட்டா இல்ல. அப்படின்னு ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு பதில சொல்லி எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாரு. இவர் இப்படி இருக்கிறார்ன்னா, டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா ஒரு கடஞ்செடுத்த தத்தியா இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ பத்தியும், டெம்பரேச்சர் பத்தியுமே வித்தியாசம் தெரியல. நேஷனல் மீடியால ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து வாய்க்கு வந்தத உளறிட்டு இருக்கிறாங்க.
இது வரைக்கும் டெல்லி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மெஷர் பண்ணக்கூடிய அந்த மீட்டர்ஸ் இருக்குல்ல, அதுல பாதிக்கு மேல இருக்கிற மீட்டர்ஸ ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா மெஷர் பண்ணா தானே பிரச்சனை எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்ப மெஷரே பண்ணலன்னா, அப்படின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா இடத்தையும் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு இருக்கு இந்த முட்டாள் கூட்டம். இது மூலமாக பொல்யூஷன குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு லாங் டெர்ம் ஆக்ஷன் பிளான் இந்த கூட்டத்துக்கிட்ட இல்ல. தத்திகளுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சா இதுதான் நிலைமை அப்படிங்கிறத ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிளா நம்ம ரேகா குப்தாவ கொண்டு வந்து முன்னால வைக்கலாம். சரி இவங்க கிட்ட தரவு இல்லன்னு சொல்றாங்கல்ல. ஆனா உலக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இத பத்தி ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ குடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நம்ம கேட்டோம்னா நெஞ்சம் பதறுதுங்க. சொல்றேன் கேளுங்க. குளோபல் லெவல்ல நெறைய ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்களா, டெல்லில லீடிங் காஸ் ஆஃப் டெத் டெல்லி மக்களுடைய இறப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் லீடிங் காஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன்ல ஏர் பொல்யூஷன் இருக்கு. லான்செட் மெடிக்கல் ஜர்னல் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்தியாவுல, டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியாவுல மொத்தமாவே 15 லட்சம் பேர் இந்த ஏர் பொல்யூஷன்னால இறந்து போறாங்க. சிகாகோ யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில 10 வருஷம் கட் ஆயிடுது இந்த ஏர் பொல்யூஷன்னால. 10 வருஷம் சீக்கிரமாவே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 3ல் 1 பங்கு இறப்புகள் இந்த ஏர் பொல்யூஷன்னால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது காற்று மாசற்ற ஒரு காற்றாக இருக்கணும்னா அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அக்கார்டிங் டு ஹூ ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5ன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா, இது ரொம்ப குட்டியான துகள்களா இருக்கும். இது நம்மளோட லங்ஸ்ல டீப்பா போய் பெனிட்ரேட் பண்ணி, நம்ம லங்ஸ்ல மியூட்டேஷன்ஸ் ஏற்படுத்தி, நம்ம ஸ்மோக் பண்ணலனாலும் பரவால்ல, நமக்கு லங் கேன்சர் வரதுக்கான அபாயம் இருக்கு. இந்த PM 2.5 அப்படிங்கிறது ஹூ ஸ்டாண்டர்ட்ஸ் படி 5 மைக்ரோகிராம்ஸ் பர் மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் இருக்கணும். ஆனா டெல்லியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 40. அதாவது 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாரி PM10 அப்படிங்கிறது 15 இருக்கணும். அது கிட்டத்தட்ட 60 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரொம்ப ஆபத்தான ஒரு கேஸ். இத நம்ம சுவாசிச்சோம்னா, அதனால நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியே டேமேஜ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மள லங்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஏர் சாக்ஸ் ஆல்வியோலைன்னு சொல்றோம் இல்லையா? அது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நார்மல் லெவல்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10. ஆனா டெல்லியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? 4 மடங்கு அதிகம் 40 இருக்கு. இன்ஃபாக்ட் இன்னொரு விஷயமும் சொல்றேன். 1998ல பாத்தீங்கன்னா, இந்தியாவுல லங் கேன்சர்ஸ் கிட்டத்தட்ட 90% லங் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வரும். ஸ்மோக்கிங் தான் இட் வாஸ் த லீடிங் காஸ் ஃபார் லங் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? கிட்டத்தட்ட 50லிருந்து 70% லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் நான் ஸ்மோக்கர்ஸ். இதத்தான் நான் சொன்னேன். இந்த PM 2.5 அப்படிங்கிற இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. நம்ம லங்ஸ்குள்ள பூந்து மியூட்டேஷன்ஸ உருவாக்கி கேன்சரை ஏற்படுத்துது. டெல்லியில இன்னைக்கு 20 வயது இளைஞர்களுக்கெல்லாம் கேன்சர் வந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க 5 வயச தாண்டி அவங்க பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 40% ஆஃப் டெல்லி ரெசிடென்ட்ஸ் டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள்ல 40% பேருக்கு ரெட்யூஸ்ட் லங் ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. உலக அளவுல இவ்ளோ டேட்டாவ வச்சுக்கிட்டு ஒன்றிய என்வைரன்மென்ட் மினிஸ்டர் எந்த டேட்டாவும் இல்ல அப்படின்னு வாய் கூசாம பார்லிமென்ட்ல பொய் சொல்றாரு. அப்போ இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத இவங்க அட்மிட் பண்ணவே மறுக்கிறாங்க. இதற்கான டேட்டாவ வச்சிருந்தா இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்ப இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிடலாம்ல. அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டா எங்க கிட்ட எந்த டேட்டாவும் இல்ல. இவ்வளவு மக்கள் செத்து போயிருக்காங்கன்னு சொல்றீங்களே, நேரா ஏர் பொல்யூஷன் தான் இதுக்கு காரணம்னு என்ன தரவுகள் வச்சிருக்கீங்க? அப்படின்னு பதிலுக்கு இந்த யூனிவர்சிட்டிஸே இவங்க கேள்வி கேட்கிறாங்க. ரன்தீப் சிங் குலேரியா அப்படின்ற ஒரு டாக்டர் ஒன்றிய அரசுக்கு கோவிட் காலத்துல அவர்தான் வந்து அட்வைசரா இருந்தார். கோவிட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டியா இருந்த அதே டாக்டர் ரன்தீப் சிங் குலேரியா அவர் லீடிங் பல்மனாலஜிஸ்ட் டெல்லியில. அவர் சொல்றாரு, இனி வரும் நாட்கள்ல டாக்டர்ஸ் தயவு செஞ்சு டெத் சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பாவது இந்த அரசாங்கம் கண் முழிச்சுக்குதா அப்படின்னு பார்ப்போம். டெத் சர்டிபிகேட்ட மென்ஷன் பண்ணுங்க. இந்த நபர் ஏர் பொல்யூஷன் காரணமாக தான் இறந்து போனாருன்னு மென்ஷன் பண்ணுங்க.
இல்லன்னா இவங்க டேட்டா இல்லன்னு சொல்லி இந்த பிரச்சனையை அட்ரஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் மீடியால வந்து சொல்றாரு. ஆனா வழக்கம் போல இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுது? ஏற்கனவே இருந்த ஆம் ஆத்மி கட்சிய அவங்க பிளேம் பண்ணுவாங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து ஆட்சியில இருக்கு. வேணும்ட்டே அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள தூண்டி விட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த கிராப் மேட்டர் எல்லாம் எரிக்க சொல்றாங்க. அதனால இங்க பொல்யூஷன் அதிகமாகுது. அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொன்ன பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர்ஸ் அணைச்சு வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பூனை கண்ண மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டு போச்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாம் வொர்க் அவுட் ஆகல அப்படின்னோனே, புதுசா ஒரு விஷயத்த நேத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வெறும் அட்வைசரி, கைடன்ஸ் தான். அதெல்லாம் கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு மேண்டேட்டரி கிடையாது. டெல்லியில இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டிக்கும், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மெஷர் பண்ண நாங்க புது ஃபார்முலா ஒண்ண கொண்டு வரப்போறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் ஜிடிபிலயும் செஞ்சாங்க. இந்தியாவுடைய ஜிடிபி ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு அப்படின்னோனே, பேஸ் இயர மாத்தி வேற விதமா நாங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு பொய்யான தரவுகள தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதே விஷயத்த தான் இந்த அரசாங்கம் கோவிட் காலத்திலயும் செஞ்சது அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துறாதீங்க. டிசம்பர்லயே ராகுல் காந்தி பார்லிமென்ட்ல வார்ன் பண்றாரு. வூஹான்ல ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. இது எந்நேரமும் இந்தியாவுக்கு வரலாம். தயவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்ப மேம்படுத்துங்க. தயாரா இருங்க. இது வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் அழிச்சிடும். ஒரு புரட்டி போட்டுடும். தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து வார்ன் பண்ணிட்டு இருந்தார். ஆனா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு இந்த அரசாங்கம் எதையுமே கண்டுக்கல. மாறாக என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்லீகி ஜமாத் வந்து அவங்க தான் கோவிட கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு அப்பவும் இந்த கூட்டம் மத அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ்ல, செகண்ட் வேவ்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடியறதுக்குள்ள மோடி வெளிநாட்டுல போய் நாங்க கோவிட கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருசா பேசினாரு வாய்க்கிலேயே. கடைசியில செகண்ட் வேவ்ல எத்தனை பிணங்கள் கங்கையில் மிதந்தது. பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்ப கூட இவங்க என்ன பண்ணாங்க? கோவிட் டெத்ஸ மூடி மறைக்க முயற்சி செஞ்சது இந்த அரசாங்கம். கோவிட்னால இறக்கக்கூடியவங்களுடைய டெத் சர்டிபிகேட்ல அது கோவிட்னால தான் இறந்தாங்க அப்படிங்கிறதையே பதிவு பண்ண மறுத்தது இந்த அரசாங்கம். குறைச்சு காமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டா என்ன சொல்லுச்சு? உலகத்திலேயே கோவிட் மரணங்கள்ல 3ல் 1 பங்கு இந்தியாவில் நடந்தது. அத்தனை லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா அது எதுக்குமே டேட்டா இல்ல அப்படின்னு சொன்ன அரசாங்கம் தான் இந்த பாஜக அரசாங்கம். இன்னைக்கு டெல்லி ஹெல்த் எமர்ஜென்சிலயும் அவங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் காலத்துல வேக்சினேஷன்ல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க. மக்கள் கொத்து கொத்தா விழுந்து செத்துக்கிட்டு இருந்தபோது தட்ட கொண்டு வாங்க. எல்லாரும் தட்ட அடிங்க. எல்லாரும் விளக்கேத்தி வைங்க அப்படின்னு வெட்டி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த கும்பல் தானே இந்த கும்பல். இன்னைக்கு சொல்லுங்களேன். டெல்லியில இருக்கிற மக்களுக்காக வாங்க வந்து தட்டுல உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு இருங்க. டெல்லியில இருக்கிற மக்களுக்காக தீபம் ஏத்துக்க அப்படின்னு பேச வேண்டியது தானே. எவ்வளவு பெரிய நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி இன்னைக்கு டெல்லிய மட்டும் இல்லங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இது விரைவில் இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. காற்றுக்கு எல்லை இல்லங்க. அங்கேருந்து இந்த மாசு பரவி பரவி மற்ற சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுல 15 லட்சம் பேர் காற்று மாசுனால இறந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்ய இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? செத்தா பரவால்ல. நாங்க வேடிக்கை பார்ப்போம். நாங்க மத அரசியல் பேசுவோம். நாங்க பிரிவினைவாதம் பேசுவோம். நாங்க கலவரம் தான் பேசுவோம். ஆனா மக்கள காப்பாத்த எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடிய அரசு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நன்றி. வணக்கம்.